அன்புள்ள இயேசப்பா, அந்த நாளை தந்ததுக்காக நன்றி சுவாமி. அப்பா, எப்பொழுதும் கூட இயேசப்பா உம்மை துதிச்சு பாடி ஆராதிக்கிறதுக்காகவும் சமூகத்தில் வந்திருக்கோம் இயேசப்பா. அதிகாலையில் என்னை பார்க்கிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே இயேசப்பா. இயேசப்பா, அதிகாலையில் உம்மை தேட வந்திருக்கோம் இயேசப்பா. நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க இயேசப்பா. இயேசப்பா, பரலோகத்துலேருந்து நீங்கள் இங்கே இறங்கி வாங்க இயேசப்பா. எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே இயேசப்பா. இயேசப்பா, மீதி உள்ள ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இப்போ கூட நம்ம ஆராதிக்கிற இயேசு என்றும் ஜீவனோடு இருக்கிறாருங்கிற பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. தானியேலை எப்படி சிங்கத்துக்கிட்ட இருந்து ஏசப்பா பாதுகாத்தாங்களோ, ஆண்டவர் பாதுகாத்துறோ, அதே போல் ஆண்டவர் நம்மையும் பாதுகாக்க வல்லவர். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியிலேருந்து பாதுகாத்தாங்களோ, அதே போல் ஆண்டவர் நம்மையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? நம்ம ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி எனும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி எனும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி என்னோடு இருந்தால், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உழைந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உழைந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனைய போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனைய போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன்.
அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நம்ம வாழ்க்கையில் அநேக பாதைகளை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கடந்து வந்திருப்பீங்க. அதில் நிறைய இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், அதில் கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும், கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவரோட கரம் மட்டும் நம்மளோட அப்போ இல்லைன்னா இன்று நம்ம ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க இங்கே கூடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளை எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு ஆதரவாக அடைக்கலமாக மறைவிடமாக இருந்த ஆண்டவரை நம்ம இப்போ ஆராதிக்க போகிறோம். என்னை வல்லடைக்கு நீக்கி கரங்களால் தூக்கி அப்படிங்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உணர்ந்து பாடுவோமா? என்னை வல்லடைக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர். உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி வைத்தீர். உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தானின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உன்னாரின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர்.
தந்த தரிசனம் நிறைவேற்றினீர், எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர், எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். நம்ம ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லவராமே. நம்ம ஆராதிக்கும் தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தர். தாவீது சொன்னது போல, என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். இப்போ கூட நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து பாடலாம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரை நம்ம துதிப்போமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நம்ம இதுவரையிலும் ஒரு குறை இல்லாமல் நடத்தி வந்ததற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் காத்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் எங்கள் வாழ்க்கையை சீரமைச்சதுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோப்பா. ஏசப்பா நீங்கள் செய்த நன்மையை நாங்கள் நினைத்து நன்றி சொன்னால் அதுக்கு சொல்லி முடிக்கவே முடியாது ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அவ்வளவா நன்மை செஞ்சுருக்கீங்கப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் கிருபை தந்து உயர்த்தி வச்சதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆழத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா கடடான பாடைகளை எங்களை தூக்கி சுமந்ததுக்காக நன்றி ஏசப்பா. முள்ளுள்ள இடங்கள் எங்களை சுமந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அதற்கு பாத்திரம் நல்ல ஆண்டவரே. ஆனாலும் உங்கள் கிருபை பெரியதப்பா ஏசப்பா. உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டோம் அப்பா. ஏசப்பா
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கிருபையினால் எங்களை முடிசூட்டி கொண்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை துதிப்போமா அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஏசப்பா எத்தனையோ பேர் 3 வேளை ஆகாரம் இல்லாமல் இருக்காங்க ஆண்டவரே. இருக்க இடம் இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு குறை கூட வைக்கலப்பா ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு 3 நேரம் நல்ல ஆகாரம் கொடுத்து இருக்க இடம் கொடுத்து எங்களை ஒரு குறை இல்லாமல் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் முன்னே செல்றதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் பயணத்தை காத்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா எங்கள் மத்தியிலேருந்து இருளை அகற்றினதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் முன் சென்றீரே, என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன் சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல் ஒரு குறைவில்லாமல், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 உள்ளங்கைகளிலே நீ வரைந்து, உள்ள
என்னை வரைந்து வைத்தீரே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. ஆசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரந்தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் நீங்கள் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் ஆராதனையில் பிரியப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்னும் மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் பிரசனை எங்களோட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் ஜெபிப்போம். இந்த வேலையில் சொல்லுது, ஒரு இந்திய தேசத்திலே 10 கோடிக்கும் அதிகமான வாலிபர்கள் வந்து மதுபோதையில் இருக்கிறாங்க, குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அந்த வாலிப வயசில் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய வயசு, நல்ல ஒரு இலக்கை அடைய வேண்டிய வயசு, நல்லா சாதிக்க வேண்டிய ஒரு வயசில் நிறைய வாலிபர்கள் 15க்கு மேலே வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா நிறைய பேர் குடிக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை குடித்து தானாகவே கெடுத்துக்கொள்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த நாட்களில் இந்த வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம வாலிபர் மீட்டிங் ஆகஸ்ட் 15 வைக்கிறோம். அதனால் அதில் திரளான வாலிபர் கலந்து கொண்டு ரட்சிப்பை, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வேறு மனிதனாக அந்த வாலிபர்களை ரட்சித்து அவங்க இந்த உலகத்தில் சாதிக்கிறவர்களாக மாற வேண்டும். இன்னும் அநேக எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க. அவங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பணும், இந்த பாவ பிடியிலேருந்து அவங்க விடுதலை பெறணும். அதுக்காக நம்ம இந்த வேலையில் கூட எல்லோரும் கண்களை மூடி இந்த ஆகஸ்ட் 15 நடக்கிற வாலிபர் மீட்டிங்கில் திரளான வாலிபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்காக எழுப்புதல் ஆயுதங்களாக எழும்பணும்னு சொல்லி இந்த வேலையில் கூட நான் முதல் ஜெப குறிப்பாக நாம் ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி, யார் வாய் சும்மா இருக்க வேண்டாம். நம்ம அந்த வாலிபர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா மை துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்க ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டி கொடுத்துருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் 15 நடக்கிற இந்த வாலிபர் மீட்டிங்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற சுவாமி கர்த்தாவே, இந்த யூத் கேம்பை ஆசீர்வதிங்கப்பா. தலான வாலிபர்கள் ஆண்டவரே நாலாபுரம் இருந்தும் ஆண்டவரே காடைகளை போல ஆண்டவரே வந்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அழைத்து வருவீராக. ஆண்டவரே, இந்திய தேசம் எங்கும் உள்ள ஆண்டவரே எல்லா மாநிலத்திலும் உள்ள வாலிபர்கள் ஆண்டவரே கேள்விப்பட்டு இந்த மீட்டிங்கில் என்னதான் நடக்குன்னு சொல்லி வந்து பங்கு வர கர்த்தர் நீர் அழைத்து வருவீராக. தடைகளை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும் சுவாமி. கர்த்தாவே, நீர் இறங்குவீராக. ஆண்டவரே, இதற்கு ஆண்டவரே அப்பா அந்த வாலிபர் மீட்டிங்கில் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். திரளான வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும் சுவாமி. ஆண்டவரே, திரளான ஆண்டவரே வாலிபர்கள் மனம் திரும்பணும் சுவாமி. வேறு மனிதர்களாய் மாறணும்ப்பா. ஆண்டவரே, மாறி ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்களாய் அநேகர் எழும்பணும் சுவாமி. உம்முடைய ஊழியத்தை செய்கிற அநேக வாலிபர்கள் எழும்பணும் சுவாமி. ஆண்டவரே, பாவ பிடியில் ஆண்டவரே குடிவரியின் பிடியில் ஆண்டவரே ஸ்தோத்திர விபச்சாரத்தின் பிடியில் வேசித்தனத்தின் பிடியில் இருக்கிற சிக்கி கொண்டு
இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே அறிந்து கொள்ளணும் சுவாமி. அந்த பாவ பழக்கத்திலேருந்து விடுபடணும்ப்பா. கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் விடுதலையாக்கலாம் மெய்யா விடுதலையாவீர்கள்னு சொல்லி வேதவசம் சொல்லுதேப்பா. இந்த வாலிபர்கள்லாம் கர்த்தர் ரட்சித்து ஆண்டவரே தேசத்தை கலக்கிற வாலிபர்களாக நீர் மாற்றுவீராக. உமக்காக எலும்பி பிரகாசிக்கிற வாலிபர்களாக நீர் மாற்றுவீராகப்பா. ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவரே அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிற வாலிபர்களாக நீர் மாற்றுவீரான்னு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வாலிபர் மீட்டிங்கை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இது 25 வருஷத்துல ஆண்டவர் இது ஒரு பெரிய எழுப்புதலின் ஆண்டவரே மீட்டிங்காக இருக்கணும் சுவாமி. கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே எங்கள் ஊழியர்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் அலைந்து திரிந்து ஆண்டவரே சாப்பிடாதபடிக்கு வெயிலும் மழையும் பார்க்காதபடிக்கு எங்கெல்லாம் அலைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிராமத்துக்கு போகிறாங்களோ ஊழியத்தை செய்கிறாங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க, அவங்க கூட இருங்க. ஆண்டவரை யார்ட்டெல்லாம் பேசுகிறாங்க உள்ளத்தில் கிரியை செய்யுங்க சுவாமி. நீங்கள் அழைத்து வாங்கப்பா. ஆண்டவரை நீங்கள் அழைத்து வருவீராக என்று ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் இந்த வாலிபர் மீட்டிங்கில் நீர் பெரிய அதிசயம் அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உடைய வல்லமையுள்ள வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு வாலிபரிடத்திலும் நீர் பேசுங்க ஆண்டவரை. பேசி ஒவ்வொரு மத்தியில் ஒரு மாற்றம், பெரிய எழுப்புதல் ஆண்டவரை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிபர் மீட்டிங்கை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா வாலிபர்களையும் பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து விடுவிக்க போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நான் அடுத்த ஜெப குறிப்பாக இந்திய தேசத்தில் உள்ள திரளான ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை. அநேக மாநிலங்களில் திறந்த வாசல் இல்லை, அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் அந்த மாநிலங்களில் கர்த்தர் திறந்த வாசலை தரும்படி அநேக திரளான ஜனங்கள் மலைகளிலும் சந்துகளிலும் பொந்துகளிலும் குகைகளிலும் வாழ்கிற எல்லா மக்களும் இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை சொந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்க நரகத்துக்கு நேராக போயிடக்கூடாது, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதுக்காக ஜெபிப்போம். இந்திய தேசத்திற்காக மாநிலங்களுக்காக ஜெபிப்போம். அப்பாமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே இந்திய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த இந்திய தேசத்தில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கு மாநிலம் எங்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும்ப்பா. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஊழியர் உற்சாகத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு ஆண்டவரே கிராமமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒவ்வொரு மாவட்டமாக கிராமமாக ஆண்டவரை அலைந்து உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தாவே அவர்களை கர்த்தர் எழுப்பேறுவீராக. ஆண்டவரை ஒரு ஸ்திரப்படுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, வழிவாசலை திறந்து தருவீரா என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரை பயத்தை கர்த்தர் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரை. நீங்கள் அவங்க முன்னாடி போங்க சுவாமி, வழிகளை ஆயத்தப்படுத்தி தாங்க சுவாமி, இன்னும் பாரத்தை தாங்க சுவாமி. ஒரு ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரை. ஒரு ஆத்மா கூட ஆண்டவரை வீணா போயிடப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலத்திலும் அநேக ஊழியர்கள் ஆண்டவர் எழும்பட்டும்ப்பா. எழும்பி உமக்காக பிரகாசிக்கிற விளக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறட்டும்ப்பா. கர்த்தர் கிருபையா இறங்குவீராக. எல்லா சோர்வுகள் எல்லா ஆண்டவர் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரை. உற்சாகத்தோடு உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக மாற்றுவீராகப்பா. நீர் அப்படி செய்ப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்துல கர்த்தாவே நாங்கள் அநேக கிராமங்களை ஆண்டவரே தமிழ்நாட்டிலையும் ஆண்டவரே மற்ற இந்தியா முழுவதிலையும் நாங்கள் அநேக கிராமங்களை சந்திக்க ஆண்டவரே நீ கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறப்பா. பெரிய காரியங்களை செய்ப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மாநிலங்களும் திறந்த வாசலை தரப்போதுக்காய் எல்லோரையும் இங்கே தொடப்போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். எதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் சுகவீனமாக இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபோன் கால் அட்டன் பண்ணாலே ரொம்ப அவங்க சொல்கிற ஜப குறிப்பெலாம் பார்த்தா ஐயோ நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோன்னு சொல்லி தோணும். அவ்வளோ பலவீனங்கள், அவ்வளோ வியாதிகள், அவ்வளோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் பரிதாபமாக ஆண்டவர் சுகமாக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்லாம் டெய்லி ப்ரேயர் பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவார். எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு கால் கை செயல்படலை, எனக்கு எனக்கு ஜெபிங்க அப்படின்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ண சொல்லுவார். இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு
நிறைய வியாதியிலையும் சாபப்பிடியிலையும் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவங்க வியாதிகளை போக்கும்படி, நல்ல சரீரத்தை கொடுக்கும்படி, அவங்க ஆண்டவரை நோக்கி கதறும்படி, கர்த்தரிடத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் சுகவீனம் உள்ளவர்களுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட நாங்கள் சுகவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்த மாட்டீர், என் வாழ்க்கை மாறாதா ஆண்டவரே, என் வியாதி படுக்கை மாறாதான்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே பரிதபித்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஆண்டவரே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் இறங்க ஏசப்பா, அவங்களுக்கெல்லாம் இறங்கப்பா, நீ இரக்கமுள்ள தேவன் சொல்லி பார்க்குறமேப்பா, அவங்களுக்கு இறங்கி ஆண்டவரே நீ வியாதி நீங்கி சுகமாயிருன்னு சொன்னது போல ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உடைய கரம் அவங்க மேலே நீட்டப்படட்டும் சுவாமி. அவங்கள பரிபூர்ண சுகம் அவங்களை நீர் சுகப்படுத்துவீராக ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய ஆணி பாய்ந்தம் கரம் தாமே தொட்டு சுகப்படுத்தட்டும். உம்முடைய வல்லமை அவங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நரம்புகள், எலும்புகள் ஆண்டவரே பலன் அடையட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால் பலன் அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் சுகம் அடைவார்களாக ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயமானவர், அற்புதமானவர் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் அவங்க மேல இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதமாக சுகப்படுத்துங்க சுவாமி. நாள்பட்ட வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே, என்ன வியாதினே தெரியாம இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே சுகப்படுத்த வல்லமையுள்ளவர் அப்பா. ஆண்டவர், கிராமங்கள் தோறும் நீர் ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்த போது கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து ஆண்டவரே அநேகர வியாதி படிக்க இருந்த சொஸ்தமாக்கினீரப்பா. குருடரின் கண்களை திறந்தீரப்பா. முடவர்களை நடக்க செய்தீரப்பா. ஆண்டவரே, பெரும்பாடுகளை சுகமாக்கினீரப்பா. அதே போல இந்த வேலையில யாரெல்லாம் ஆண்டவரே சுகவீனமா பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தருடைய கரம் தொட்டு ஆண்டவர் சுகமாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புத சுகத்தை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்துகிறார் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே சில வசனங்களை தியானிக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறதேப்பா. உம்முடைய வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் இன்னும் சீர்பட, இன்னும் ஸ்திரப்பட, உமக்குள்ளாய் பலப்பட எங்களுக்கு இருப்பதாங்கப்பா. பெரிய காரியங்களே செய்யுங்க. அடிமை மரத்து நீர் வழிபடுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் வழிபட்டோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அழிந்து போகக்கூடியதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் மனுஷர்களும் இந்த நாளில் எப்படி மறிப்பாங்கன்னே தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிறது ஆண்டவர் கிருபை தான். இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சும்மா நடந்து ரோட்டில் போகிறாங்க, ஏதாவது ஒரு வாகனம், ஒரு லாரியோ பஸ்ஸோ ஏதோ ஒரு வாகனம் இடிச்சிட்டு போயிடுது, அவங்க மறித்துறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பாட்டி நல்லா ப்ரேயருக்கெலாம் போயிட்டு வந்தாங்க. காலையில் ப்ரேயருக்கெலாம் போயிட்டு வந்து மதியம் சாப்பிட்டு சோபாவில் தான் சாஞ்சாங்க. ஆனால் மறித்து போயிட்டாங்க. பாருங்கள், சாவு எப்படிலாம் வருது பாருங்கள். ஒருத்தர் நல்லா உட்காந்து நல்லா கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போதான் உட்கார்ந்துருக்காரு. ஒரு ஏப்பம் வந்துச்சு, அப்படி உயிர் போயிடுச்சு. இப்படி நிறைய நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இந்த உலகம் என்பது நிரந்தரம் மற்றதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்வு, நம்முடைய ஜீவன் அர்த்தமற்றது. அதாவது சீக்கிரம் அது மரணத்துக்கு எந்த நிமிஷம் மரணத்தை சந்திக்கும்னு சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட நிரந்தரமில்லாத வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த நாளில் ரூத்தில் பார்க்குறோம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 1:5 பார்க்குறோம். நகோமி எலிமெலேக்கு நல்ல ஒரு தம்பதி. அந்த தம்பதி அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, குடும்பமாக நல்லா சந்தோஷமாக பெத்லகேமில் என்ன செய்கிறாங்க, வாசம் பண்ணுறாங்க. அப்போ பஞ்சம் வருது. பஞ்சம் வரும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ இந்த ஊரில் பஞ்சமாக இருக்கே, நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே, அதனால நம்ம என்ன செய்வோம், வேறு பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த 4 பேரும் எலிமெலேக்கு, நகோமி, அவங்க 2 பிள்ளைங்களும் மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. மோவாப் தேசத்தில் போய் அங்கே சஞ்சரிக்கும் போது
இங்கே இருந்தால் பஞ்சம் பட்டினின்னு சொல்லிட்டு அங்கே போய் சஞ்சரிக்கிறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே போய் சில வருஷங்களில் என்ன செய்கிறாங்க, அவங்க கணவரை இழக்கிறாங்க, அவங்க 2 பிள்ளைகளையும் அங்கே என்ன செய்கிறாங்க, இழந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் ஒருவேளை இங்கேயே பெத்லகேம்லேயே அவங்க இருந்திருந்தா நிச்சயமாக கர்த்தர் அவங்கள போஷிச்சிருப்பார், வழிநடத்தியிருப்பார். ஆனால் அவங்க இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேறு தேசத்துக்கு போகிறாங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ய இருக்குது. ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட போக முன்னாடி கேட்டுக்கலாம், நாங்கள் அங்கே போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி கேட்டுருக்கலாம். ஆனால் அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த இடத்துல நல்லா கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே நாங்கள் பஞ்சமாக இருக்குது, நாங்கள் அடுத்த தேசத்துக்கு போகலாமா, அங்கே போய் சஞ்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா ஆண்டவர் அழகாக அவங்களோட பேசியிருப்பார். ஆனால் அவங்க அப்படி கேட்கல. அவங்க இஷ்டத்துக்கு தன்னுடைய மனசில் நிர்ணயித்தபடி தான் இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, அந்த மோவாப் தேசத்துக்கு நல்லா வாழலான்னு போகிறாங்க. போன இடத்துல எல்லாவற்றையும் இழந்து திரும்பி ஆண்டவர் இந்த பெத்லகேமில் ஆகாரம் தர்றாருன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. திரும்பி வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். திரும்பி வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் எங்கே போனான்னு சொல்லி என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். அவங்க தேவனுடைய சித்தமில்லாத இடத்துக்கு போனதுனால தன்னுடைய கணவரை இழந்தாங்க, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க குறை சொன்னாங்க, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நகோமி அம்மா அந்த இடத்துல குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க மனம் போல் அவங்க இஷ்டப்படி அவங்க சுயநலத்துக்காக அவங்க போயிட்டு, ஆனால் கர்த்தர் பேரில் என்ன செய்கிறாங்க, குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி அநேகர் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இழந்திருப்போம், இல்லை ஏதாவது பிரச்சனை பாடுகள் வந்திருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் இதை எனக்கு எதுக்கு செஞ்சார், இந்த பாடம் எனக்கு எதுக்கு அனுமதிச்சார், இந்த சோதனை என் வாழ்க்கையில் எதுக்கு அனுமதிச்சாருன்னு சொல்லி கர்த்தரை என்ன செய்கிறோம், குறை சொல்கிறோம். அந்த நகோமே போல் குறை சொல்கிறவங்களாம் நம்ம காணப்படுறோம். ஒரு நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், யாராக இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்திலேருந்து நம்ம என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும், கர்த்தாவே இது உமக்கு பிரியமா, இது உமக்கு சித்தமா, இல்லைனா இந்த இடத்துக்கு நாங்கள் போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யணும், ஆண்டோர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணால் நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். இப்போ நாங்கள்லாம் வெளியே போனோம் அப்படின்னா, நம்மளாம் வெளியே நீங்கள் நானும் வெளியே போனால் நம்ம என்ன செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். வெளியே கிளம்பும்போது ப்ரேயர் பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம், யார்கிட்ட பேச போகிறோம், எல்லாத்துக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் நம்மளோடு நல்லா பேசுவார், நம்மளை வழி நடத்துவார். அவரே ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிற தகப்பனாக இருப்பார். ஆனால் இவங்க அப்படி கேட்காதனால, இவங்க தன் சுய இஷ்டப்படி போனதுனால தன்னுடைய கணவர் மகனை இழந்தாங்கல்ல. அதனால் இன்றைக்கி இந்த தலைப்பு நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம அதை இழந்து போகக்கூடாது அப்படிங்கிற சில காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு நான் முடிப்போம். முதலாவது எபிரேயர் 12:15 என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கமுண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. அதாவது தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, முதலாவது இழந்து போயிடவே கூடாது. இழந்து போன ஒரு மனுஷர் யாருன்னு கேட்டால் சவுல். அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். ஆண்டவர் சவுலை தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய அங்கே ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சவுலை தெரிந்து கொள்கிறார். கழுதையை தேடி சென்ற சவுலை ஆண்டவர் ராஜாவாக என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார். வேறு மனுஷனாய் சவுல் மாறுறாரு. மாறின பின்பு இந்த ஜனங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, இவனா நம்ம ரசிக்க போகிறான், இவனா நம்ம ஆள போகிறான்னு சொல்லி அநேகர் சவுலை பரியாசம் பண்ணுறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறாரு. என்னென்னா, யாபேஸ் அந்த பட்டணத்து ஜனங்களை நாகாஸுங்கிற ஒரு மனிதன், நான் உங்களோட நான் சண்டை போட போகிறேன், உங்களை கண்களெல்லாம் பிடுங்க போகிறேன்னு சொல்லி அவங்களோட யுத்தத்துக்கு வர்றாரு. அவங்களோட வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ அந்த யாபேஸ் அந்த பட்டணத்து ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு 7 நாள் என்ன செய்யுங்க, டைம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சமாதானம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா, எங்களுக்கு 7 நாள் டைம் தாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இதை எல்லாருக்கும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. இந்த மாதிரி நாகாச ராஜா நம்மளோட சண்டை போட வர்றாங்க, எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி வரணும்னு சொல்லி இவங்க எல்லா நாட்டுக்கும் சொல்லும்போது, அப்போ அந்த சவுல் கேள்விப்படுறாரு. உடனே சவுல் என்ன செய்கிறாரு, முன்னின்று வாராரு அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் கூட்டி சவுல் யுத்தத்தை பண்ணுறாரு. அப்போ கர்த்தர் சவுளுடைய யுத்தத்தை
கூட இருந்து வாக்கியம் பண்ணுறாரு, அவர் ஜெயிச்சுறார். அப்போ அந்த சாமுவேல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ உன்னை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ இழிவாக நினச்சாங்களோ அவங்களெல்லாம் கொன்றுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சவுல் என்ன, இல்லை இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உண்டாக்கிறாரு, இன்னைக்கு வேண்டான்னு சொல்கிறார். அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மனுஷன்தான் பின் நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு கீழ்ப்படியாமல் ஆசாரியன் பலி செலுத்த வேண்டிய இடத்துல தான் பலி செலுத்தி என்ன செய்கிறாரு, கிருபை இழந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு நல்ல அழகுள்ள மனிதன், உயரமான மனிதன், நிச்சயம் நமக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவான்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதன் தான் இந்த சவுல். ஆனால் முதல்ல நல்லா வேறு மனுஷனா வேறு இது அவனுக்கு கொடுக்கப்படுது, ஆவினால் நிரப்புறாரு, ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறாரு. பின் நாட்கள் நல்ல ராஜ்யபாரம் பண்ணி 2.5 வருஷம் ஆகுது. அதுக்கு பின்னாடி ஒரு யுத்தம் வர்றப்ப சாமுவேல் வர முன்னாடி என்ன செய்கிறாரு, சவுலே என்ன செய்கிறார், ஐயோ யுத்தம் பண்ண வராங்களே, ஜனங்கள் எல்லாம் சிதறி போகிறாங்களே, அப்போ நம்மகிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ நம்மளே பலி செலுத்திடுவோம், சாமுவேல் வர்றதுக்கும் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியை அவரே அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, செலுத்ததுனால கோபம் வந்துடுது, ஆண்டவருக்கு கோபம் வந்துடுது. உடனே எச்சரிக்கிறாரு. அடுத்து என்ன தவறு செய்கிறாருன்னா, ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, அந்த ஆகாகு அந்த ஃபஸ்ட்டு அமலேக்கியர் என்ன செஞ்சுருப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தோடி போகும்போது அவங்க வழிவிட மாட்டாங்க, நாங்கள் வழிவிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ அதை ஆண்டவர் மனசில் வச்சுருந்து, நீ என்ன செய்யி அந்த அமலேக்கு அந்த ஆகாக கொன்று அவனுடைய ஆடு மாடு அந்த தேசத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொல்கிறாரு. ஆனால் சவுல் என்ன செய்கிறாரு, நல்லதெல்லாம் எடுத்துட்டு வீணானது ஊனமானது ஒன்றுக்கு ஆகாதெல்லாம் என்ன செய்கிறாரு, அழிச்சிறாரு. இந்த ஆகாக ராஜாவையும் நலமான தேசத்தில் நலமானதை என்ன செஞ்சிறாரு, எடுத்துக்கொண்டு தன் தேசத்தில் வச்சுக்கிறாரு. இது சாமுவேல் ஆண்டவர்கிட்ட இந்த பாரு இப்படிலாம் அவன் எனக்கு பொல்லாத காரியத்தை செய்கிறான், எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறான், எனக்கு கீழ்ப்படியில் நான் சொன்னதை அவன் செய்யலைன்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொன்னப்போ சாமுவேல் எச்சரிக்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்துல சாமுவேலை என்ன செய்கிறாரு, அந்த ஆகாக ராஜாவையும் கொன்று அந்த ஆடு மாடெல்லாம் வெட்டி போகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நல்ல ஒரு மனிதன் தான், தெரிந்து கொண்ட மனிதன் தான், கர்த்தர் இதயத்துக்கு ஃபஸ்ட்டு ஏற்றவனாக நல்ல ஒரு மனிதனாக இருந்தான். பின் நாட்களில் 2 வருஷம் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட போது கீழ்ப்படியாமல் அவனுக்குள்ளே வந்துச்சு. 2வது ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியை தானே செலுத்ததுனால தேவன் இவனை புறக்கணிச்சிட்டார், இவனை பிடிக்கலைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், இதயத்துக்கு ஏற்றவன் இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாரு. என் கிருபை நான் அவனை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபையை அவன் இழந்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம். கிருபை இழந்தனால ஒரு அசுத்த ஆவி அவனை ஆட்கொண்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் அவனுடைய மரணமும் பரிதாபமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பின்னாட்களில் பார்க்குறோம். அவனே என்ன செஞ்சான், அந்த பெலிஸ்தர் அவனோட யுத்தம் பண்ண வரும்போது ரொம்ப காயப்பட்டதுனால அவனே ஈட்டி நட்டு தானே என்ன செஞ்சிட்டான், செத்துட்டான்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்டவருடைய கிருபையை நம்ம இழந்து போயிடவே கூடாது. இந்த நாட்களில் இந்த சவுல் இழந்தது போல் நம்ம கிருபை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே உடைய கிருபை எனக்குள்ளே தாங்க, நான் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க, நான் கிருபை இழந்துடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் நான் நல்லா ப்ரேயர் பண்ணணும், உடைய சமூகத்தில் அமர்ந்து உமக்கு நேரம் செலவழிக்கணும், கார்ந்து கொண்டு நான் ஆண்டவரை கிருபை இழந்துடக்கூடாது, உங்கள் கிருபை இல்லாமல் அந்த உலகத்தில் நான் வாழ முடியாது, எனக்கு வேணும் சுவாமின்னு சொல்லி விடாப்படியாக என்ன செய்யணும், அவனோட பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கெஞ்சினோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அவர் கிருபையை தருவார். என்ன தவறு பண்ணாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவரோடு நம்ம ஒப்புரவாகி அவர் கிருபையை பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்போம்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு சந்தேகமே இல்லை. 2வதாக எதை இழக்கக்கூடாது அப்படின்னா, அப்போஸ்தலர் 1:24 சொல்லுது, ஸ்தானத்தை, அதாவது யூதாஸ் ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். அதுக்கு பதிலாக அங்கே ஒரு மத்தித்தியாங்கிற ஒரு மனுஷர் அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் அவனை வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு கிருபை இழந்து போகக்கூடாது, 2வது ஸ்தானத்தை இழந்து போகக்கூடாது. அதாவது யூதாஸ் ஆண்டவர் கூடயே ஆண்டவர் கூடயே பயணம் பண்ண ஒரு மனுஷன்தான். என்னென்னலாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரோ, எங்கெல்லாம் ஒழித்து போனாரோ கூடயே போன யூதாஸ் தான் பின் நாட்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான்னு சொல்லியிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாரு. அதுபோல் சீசரையும் இயேசுவையும் காட்டி கொடுத்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு.
அதனால் அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்ததுன்னு சொல்லி கொடுக்குறோம். இயேசுவை காட்டி கொடுத்ததுனால அவருடைய நிலைமை பரிதாபமாக இருந்துச்சு. அவரும் நாண்டு கொண்டு செத்தார் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த நாட்களில் நம்ம வந்து ஸ்தானத்தை இழந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 27:8 சொல்லுது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த யூதாஸ் வந்து ஆண்டவர் கூட இருந்தாலும் ஆனால் அவன் வந்து என்ன செஞ்சிட்டான், வழி விலகி போயிட்டான். அவனுக்குள்ள கலகம் இருந்துச்சு, மீறுதல் இருந்தனால ஆண்டவரை விட்டு அவன் விலகி போய் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து இயேசுவை காட்டி கொடுத்ததுனால அவனுடைய சாவு பயங்கரமாக இருந்துச்சு. அவனுடைய ஸ்தானத்தை மத்தியாங்கிற சீசனுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த நாட்களில் நம்ம வந்து ஸ்தானத்தை இழந்து போயிடக்கூடாது. இந்த ஸ்தானத்தை விட்டு இந்த அலைகிற குருவி எப்படி இருக்குமா, ஒவ்வொரு மரமாக தாவி தாவி போய் உட்காருமா, அதே போல் ஒவ்வொரு கிளையிலையும் போய் உட்காருமா. ஒவ்வொரு மரத்துக்காக தாவிட்டுருக்கும், ஒவ்வொரு கிளையிலையா உட்காந்துட்ருக்கும். அது குஞ்சு பறித்தாலும் அதை பாதுகாக்காது, முட்டையிட்டாலும் அதை பாதுகாக்காது. அது அப்படியே அலைந்து தன் இஷ்டம் போல் அலைந்து திரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே போல் தான் தன் குடும்பத்தை விட்டுட்டு மனைவியோ கணவனோ தன் இஷ்டம் போல் அலைஞ்சாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது. அந்த குடும்பத்தில் குழப்பம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அதனால் குடும்பத்தை என்ன செய்யணும், நல்லா கவனிக்கணும். அந்த ஸ்தானத்தில் கணவன்னா அந்த ஸ்தானத்தில் என்ன செய்யணும், அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். தலைவனாக அந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாவற்றையும் கண்காணித்து கவனிக்கணும். மனைவி பிள்ளைகளுக்கு அந்த அம்மாங்கிற ஸ்தானத்தில் எப்படி இருக்கணுமோ இருந்து குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். அப்படி இருந்தால் தான் கணவனும் மனைவியும் அந்த குடும்பத்தை இசைந்து எப்படி பாதுகாக்கணுமோ, எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரித்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அப்படி இல்லை நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன்னு சொல்லி கணவன் அவர் வாட்டில் போனான்னா அந்த குடும்பம் சீரழியும், வறுமையாகும், நிறையா அவமானம் உண்டாகும், நிறைய பேச்சுக்கள் வரும். என் குடும்பத்துலேயும் அப்படி தான். எங்கள் அப்பா வந்து நல்ல வசதியாக இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்து போனதுனால அவர் குடும்பத்தில் அவர் என்னத்தை வாழ்க்கைன்னு சொல்லி வெறுத்து என்ன செஞ்சிட்டாரு, ஊராக அலைய ஆரம்பித்தார். எங்கள் குடும்பம் நிறைய கஷ்டத்துக்குள்ளே பாடுகளுக்குள்ளே வந்துச்சு. எங்கள் அம்மாவும் பார்க்க ஆள் இல்லாமல் இறந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையும் கேப்பாரற்று விசாரிக்கிற சொந்த பந்தம் எல்லாருமே விசாரிக்கலை. என்னுடைய வாழ்க்கை தாறுமாறாக தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்னை தொட்டதுனால இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோம். இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் தகப்பன் சரியில்லாமல், தாய் சரியில்லாமல், பிள்ளைகள் ஊதாரித்தனமாக இன்னும் பாவத்தில் சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் உங்கள் ஸ்தானத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுடாதீங்க. கணவன் நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை விடக்கூடாது, மனைவி உங்கள் ஸ்தானத்தை விடக்கூடாது. நீங்கள் குடும்பத்தில் காத்து நல்லா பொறுப்போடு இருந்து குடும்பத்தை நல்ல ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிற ஒரு கணவனாக ஒரு மனைவியாக இருந்தால் நிச்சயம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால் இந்த நாட்களில் ஆண்டவரை என் ஸ்தானத்தை நான் இழந்துடக்கூடாது, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க, எனக்கு நல்ல கிருபையை தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கெஞ்சுவோமானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை பராமரிக்கிற ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் தந்து நீ ஆசீர்வதிப்பார். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு 2 யோவான் 1:8 சொல்லுது, உன் செய்கையின் பலனை இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லுது. உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ செய்கையின் பலனை நம்ம இழந்து போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஆவிக்குரிய ஓட்டத்தில் சூப்பராக ஓடுவாங்க. நல்ல அவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை அழகாக இருக்கும். நல்லா பைபிள் வாசிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, ஆண்டவரோட ஐக்கியமாக இருப்பாங்க, நல்ல ஒரு சமாதானம் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும். இப்படிப்பட்ட இதெல்லாம் நல்லா ஆரம்பிப்பாங்க. ஆனால் முடிக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப பரிதாபமாக ஆயிரும்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த நாட்களில் அவங்க அது வரைக்கும் அவங்க பட்ட பிரயாசம், எல்லா நன்மைகள் செய்த ஊழியங்கள் எல்லாமே வீணாக போயிடும். அதனால் தொடர்ந்து அவங்க படுற பிரயாசம், அவங்க செய்கிற பலன் முடிவு பரியந்தம் ஆண்டவரே எனக்கு செய்ய ஞானத்தாங்க, பலன் தாங்க, கிருபை தாங்க, உமக்குள்ள நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஆவிக்குரியதில் ஆரம்பித்தவங்க மாம்சத்தில் முடிவு பெற்றக்கூடாது. மாம்சத்தில் ஆரம்பித்து நிறைய பேர் நல்ல ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கிறாங்க.
நம்ம வேதகாமத்தில் ஒரு கேரக்டர் பார்த்தோன்னா யோவாஸ் ராஜா வந்து அவங்க யோய்தாவுடைய மருமகன். அவங்க வந்து என்ன அந்த 7 வயசில் ராஜாவாக அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் என்ன நல்லா இருக்காங்க. யோய்தா இருக்கிற அந்த ஆசாரியனான யோய்தா இருக்கிற வரைக்கும் எல்லாம் அந்த ஆலயத்திலலாம் நல்லா சரிப்படுத்துகிறாங்க, மக்களை எல்லாம் கூட்டி ஆண்டவரை தான் ஆராதிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை கொடுக்குறாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா கொண்டு வராங்க. தேவையில்லாத பலிபீடங்கள், தேவையில்லாத ஆராதனைகள், விக்கிர ஆராதனை எல்லாத்தையும் அகற்றுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யோய்தா ஒரு சமயம் ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்துறாரு. இறந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப அவருடைய பின்மாற்றம் ஆகிறார். நல்ல ஆவிக்குரிய மனுஷன்தான், ஆனால் பின்னாட்களில் அந்த யோய்தா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறாரு. அவர் மரித்த பின்பு அவரும் என்ன செய்கிறாரு, அங்குள்ள பிரபுக்கள் பெரியவங்க அந்த இடத்துல துன்மார்க்கருடைய பேச்சை கேட்டு துன்மார்க்கர் ஜீவிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து யோய்தாவுடைய மகன் சகரியா என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறாரு. ஆனால் அவரையும் அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, கொலை பண்ணிடுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் முடிவு பரியந்தம் நம்ம நிலச்சிருக்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கிருபை கேட்கணும். நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், நன்மை செஞ்சுருப்போம், இல்லை நிறைய ஊழியங்கள் செஞ்சுருப்போம், இன்னும் நிறைய ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருப்போம். அந்த பிரயாசத்தில் ஆண்டவர் நான் கடைசி வரைக்கும் அந்த பிரயாசத்தில் நான் நிலச்சிருக்கணும். ஏசப்பா, நான் விட்டுறக்கூடாது, உம்மை விட்டு விலகி போயிடக்கூடாது, ஆண்டவரே உம்மை மறுதளிச்சிடக்கூடாது, நான் கடைசி வரைக்கும் உமக்காக பிரயாசப்பட எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நீ சொன்னதெல்லாம் நான் செய்வதற்கு நன்மை செய்யன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வாழ்நாள் முழுவதும் நான் ஆண்டவரே உமக்கு பிரியமானது செஞ்சு நான் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு கடந்து சொல்லணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய கிருபை இழந்து போகாதபடி, அவர் வைத்த ஸ்தானத்தை இழந்து போகாதபடி, செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர்கிட்ட கிருபை கெஞ்சணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கெஞ்சிக்கிட்டே இருந்தால் நிச்சயம் கிருபை தருவார். அடுத்த 4வது என்னன்னு பார்த்தா மத்தேயு 10:39 சொல்லியிருக்கு. தன் ஜீவனை காக்கிறவன், மத்தேயு 10:39, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த நாட்களில் நம்ம மாம்சத்தின்படி நம்ம ஜீவனை காக்கன்னு நினச்சா அது வேஸ்ட்டு. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யலாம், எல்லாவற்றையும் இழந்தால் நிச்சயமாக அது பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டுன்னு பார்க்குறோம். நம்முடைய படுகிற உழைப்புகள் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். 2வது நம்ம தாளந்தை கொடுக்கலாம், நம்ம திறமைகளை கொடுக்கலாம். உயிரே கூட ஆண்டவர் கொடுத்தா அது என்ன, அது பலன், அதனால் பலன் இருக்குது. பரலோகத்தில் நமக்கு நிறைய ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பந்தய பொருளை நமக்கு தருவார், ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார்னு சொல்லி ஆண்டவருக்காக நம்ம எதை இழந்தாலும் அதுக்கு நமக்கு பலன் தான் உண்டே தவிர அது வந்து நமக்கு இதே இல்லை. ஆனால் மாம்சத்தின்படி நம்ம அதை காக்கன்னு நினச்சா அது இழந்து போவோன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் ஆண்டவரே, நான் அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்காக என் ஜீவனை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போயிடும் அதை காப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர் உமக்காக நான் எல்லாத்தையும் பிரயாசம் எல்லாம் என் உழைப்பு எல்லாத்தையும் உமக்கு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அந்த பானிபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் மிஷினரி இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கிபி 755 இருந்துச்சு. அப்போ அவங்க நாடு டென்சியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்க துருக்கி ஊழியம், அவங்க எங்கே ஊழியம் செஞ்சாங்கன்னா துருக்கி நாட்டில் போய் ஊழியம் செஞ்சாங்க. அதாவது ஆண்டவரை அறியாத அந்த ஜனங்கள் மத்தியில் போய் அவங்கள ஆண்டவர்களை வழிநடத்த வேண்டும் என்பது அவங்களுடைய தரிசனம். அப்படியாக அந்த துருக்கி தேசத்தில் போய் அவங்க நல்லா ஊழியம் செஞ்சாங்க, ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஆலயத்தை கட்டினாங்க. அநேக இடத்துல சிறு சிறு ஆலயங்களை கட்டி நிறைய ஊழியர்களை அவங்க ஆண்டவர் ஆதாயப்படுத்தி அந்த சபையிலெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஊழியக்காரங்களை நியமித்தாங்க. இப்படி நல்லா நடந்து இருக்கும்போது ஒரு நாள் ஜெபக்கூட்டம்னு சொல்லி எல்லாரையும் வர சொன்னாங்க. அந்த ஜெபக்கூடிக்கு எல்லாரையும் வர சொன்னாங்க. ஒரு குடிசையில் இருந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணும்போது மூர்க்க வெறி கொண்ட நிறைய மனுஷங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாங்க, அவங்கள அடித்தாங்க. அவங்களோட சண்டை போட்டு அவங்கள அடிக்கும்போது இவர் தலையும் வாள் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டிட்டாங்க. பானிபேஸ் அவங்களோட தலையும் வாள் வச்சு வெட்டிட்டாங்கன்னு சொல்லி நான் அதில் படித்தேன். அப்போ பாருங்கள், அவர் அந்த மக்கள், ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு தாகம், ஒரு பாரம் அவர் என்ன செஞ்சார்,
ஊழியம் செஞ்சு தன் ஜீவனையும் கடைசியில் ஆண்டவருக்காக கொடுத்துட்டாரு. ஒருவேளை அவர் வந்து எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிக்காமல் அவர் இறந்துருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவருக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனால நித்தியமாக ஆண்டவரோடு என்ன செய்வார், நல்ல ஒரு நித்திய வாழ்க்கையை, அவர் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரோடு இருந்து அவர் ஆராதித்து கழிப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இரத்த சாட்சிகளின் ரத்தம் திருச்சபைகளின் வித்து, இரத்த சாட்சிகளின் ரத்தம் திருச்சபையின் வித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருச்சபையின் இரத்த சாட்சி தான் ரத்தத்தின் மேல் கட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி திருச்சபைகள் இரத்த சாட்சிகள் ரத்தத்தின் மேலே கட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ பாருங்கள், அந்த உலகத்தில் நம்ம எதை இழந்தாலும், பொண்ணையோ பொருளையோ சொத்து சுகம் எதை இழந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரை இழந்துட்டோன்னா நிச்சயமாக நம்ம பெறவே முடியாது. அதில் போட்டுக்கல, இயேசுக்காக எதை இழக்கலாம், ஆனால் இயேசுவை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஆண்டவரே, நான் வந்து பொண்ணு வெள்ளி பணம் சொத்து எல்லாம் எனக்கு இழந்துட்டாலும் நான் உண்மை இழக்கக்கூடாது ஏசப்பா, நீங்கள் எனக்கு வேணும் ஏசப்பா, உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஏசப்பா, உங்கள் ஆண்டவர் நீங்கள் என்ன ஸ்தானத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்தானத்தை நான் இழந்துடக்கூடாது ஏசப்பா, செய்யின் பலனை இழந்துடக்கூடாது, என் ஜீவனை நான் உமக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் பிரயாசம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஆண்டவரே தாளந்து திறமை, என் உயிர் எல்லாத்தையும் நான் உமக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம கிருபையாக இறங்கி நிச்சயம் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்காக வைத்துள்ள அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு அவர் கிருபை தருவார்னு சொல்லி பார்க்குறோம். ஆப்பிரிக்கா நாட்டில் உகாண்டா இடத்துல ஒரு அரசன் வந்து அரசாண்டான். அப்போ அவன் அரசாளும்போது அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம நாட்டு மக்கள்லாம் நல்ல நற்குணங்களை பெற்றுக்கொள்ளணும், அவங்க வந்து நல்ல ஒரு மனிதர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் விருப்பப்பட்டான். அப்போ விருப்பப்படும்போது சரின்ட்டு அந்த மிஷனரிகள் அநேகரை அழைத்து வந்து தன் நாட்டில் வந்து சுவிசேஷம் அறிவிக்கும்படி அவன் வந்து அவங்கள ஊக்குவிச்சான், அவங்கள உற்சாகப்படுத்தினான். அப்படியாக அந்த நாட்டில், ஆப்பிரிக்க தேசத்தில், அந்த உகாண்டா நாட்டில் அப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தாங்க. அந்த நாடு நல்லா ஆவிக்குரிய நல்லா வளர்ந்துச்சு. அப்போ வளர்கிறப்ப திடீர்னு அந்த அரசர் இறந்து போனோன்னே அவருடைய மகன் வந்து அந்த தேசத்தில் முவாங்காங்கிற அவனுடைய அரசனுடைய மகன் அந்த ஆட்சி செஞ்சான். ஆட்சி செய்யும்போது அவன் வந்து துன்மார்க்கனாக இருந்தான். அதனால் அந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் நீங்கள் வெளியே போயிருங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டான். அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கள அனுப்பிச்சப்ப இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். ஜேம்ஸ் கனிங்ஸ்டன் ஒரு மிஷனரி இருந்தார். அவருக்கு என்ன தாகம்னா, நான் உகாண்டா போய் அங்கே என்ன செய்யணும், மறுபடியும் அங்கே வந்து கிறிஸ்தவங்களை உயிர்ப்பிக்கணும், அங்கே சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. உடனே இங்கிலாந்துலேருந்து அவர் வந்து உகாண்டா போனார். அங்கே போய் அந்த நாட்டு மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். நல்ல அந்த மக்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்தினார். ஆனால் கடைசியில் அந்த நாட்டு மக்களில் சிலர் என்ன செஞ்சாங்க, இவங்க இந்த கூட்டத்தெல்லாம் பிடிச்சி இவரோட இங்கிலாந்து தேசத்துக்கு இந்த ஜேம்ஸ் கன்னிங்ஸ்டனோட யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. இந்த ஜேம்ஸை வந்து கால் எலும்புகள்லாம் உடச்சி அந்த சதையெல்லாம் பிச்சு வர்ற அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அப்படியே அந்த ரத்தம் அப்படி தோல்லாம் அப்படி பிச்சு வரும்போது ரத்த துளிகள்லாம் ரொம்ப சிந்திச்சான். அந்த ரத்தம்லாம் சிந்தி அப்படியே அவர் மரித்து போனாராம். அந்த ரத்தம் மண்ணில் சிந்தி மரித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் இந்த நாளில் நம்ம ரத்த சிந்தி நம்ம மரித்தாலும் பரவாயில்ல, கர்த்தரோடு போய் அந்த ஆண்டவரோடு போய் அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு பிள்ளைகளாக நல்ல சந்தோஷமாக சமாதானமாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த மிஷனரியை போல் நம்ம ஆசைப்படுவோம். இன்னும் நிறைய அந்த பாரத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம தேசமெங்கும் போய் கர்த்தருக்காக இன்னும் எதையாவது நம்ம என்ன செய்வோம், செஞ்சு ஆண்டவரை நம்ம இன்னும் ஊழியம் செய்வோம். எவ்வளவோ மிஷனரிகள் பாரத்தோடு இன்னும் உபத்திரவத்தோடு வட மாநிலங்கள்லாம் ஊழியம் செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் செய்கிற ஊழியம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. அதனால் அந்த நாட்கள் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இழந்து போயிடக்கூடாதுப்பா, நீங்கள் வச்ச ஸ்தானத்தை இழந்து போயிடக்கூடாது, நீங்கள் கொடுத்த ஊழியத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது சுவாமி. அப்பா, நாங்கள் எங்கள் ஜீவனை உமக்காக நாங்கள் கொடுக்குறவளா, நாங்கள் எங்களை மாற்றுங்க, எங்களை பாரத்தை தாங்க, உமக்குள்ளே இருக்கிற அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா, ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று நாம் ஒரு நிமிடம்
நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இந்த வேலையில் எல்லாரும் ஆண்டவரே நான் இன்னும் உமக்காக பெரிய காரியங்களே செய்யணும்ப்பா சொல்லுங்கள். இந்த உலகம் மாயை தான். இந்த உயிர் எப்போ போகும்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் போயிடலாம். அதனால் உத்தரவாதம் கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எந்நேரம் போகலாம், எப்படியும் போகலாம். ஆனால் அதனால் ஆண்டவரே நான் உமக்காக இன்னும் எலும்பு பிரகாசிக்கணும்ப்பா. ஆண்டவரே இந்த ஜேம்ஸ் ஆண்டவரே ஹன்னிங்ஸ்டன் ஆண்டவரே தன்னுடைய ரத்தத்தை ஆண்டவரே அப்பா உமக்காக கொடுத்தாருப்பா. ஆண்டவரே உயிரை கொடுத்தாருப்பா. ஆண்டவரே பானிபேஸ் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்து தன்னுடைய ஜீவன் ஆண்டவரே வாளால் வெட்டப்பட்டு மரித்தாருன்னு சொல்லி பார்க்குறேன்ப்பா. எத்தனையோ ரத்த சாட்சிகளை நாங்கள் பற்றி பார்க்குறோமே, அவங்க உமக்காக தியாகமாக தன் உயிரே கொடுத்துருக்காங்களேப்பா. நாங்கள் இன்னும் உமக்கு ஒன்றும் செய்யலையப்பா. எல்லோரும் சொல்லுவோம் இன்னும் உமக்கு ஒன்றும் செய்யலையப்பா, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் இன்னும் ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற இந்த ஊழியத்தில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் நிலைத்திருக்க, முடிவு பறிந்து நிலைத்திருக்க, உமக்காக ஓட ஆண்டவரே எங்கள் கால்களை பலப்படுத்துங்க, எங்கள் கைகளை பலப்படுத்துங்கப்பா, எங்கள் ஆண்டவரே சிந்தனையை பலப்படுத்துங்கப்பா ஆண்டவர்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவர் நிச்சயம் தருவார். இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவார். தேசமெங்கும் நம்ம போகணும், மாநிலமெங்கும் நம்ம போகணும். அறியாத ஜனங்கள், திரள் கூட்ட ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவரே மெய்யான தேவன் சொல்லி அறிவிக்கணும். ஹல்லேலூயா. இப்படியாக ஜோமனுங்க. ஆண்டவர் இன்னும் தாளந்துகளை தருவார், திறமைகளை தருவார். எப்படி யாற்றை எப்படி பேசணும், என்ன செய்யணும், எப்படி அவங்கள அவங்களுக்கு அவங்களோட ஐக்கியமாகி அவங்கள எப்படி ஆண்டவர் ஆதாயப்படுத்துன்னு சொல்லி இன்னும் விசேஷ ஞானத்தை தருவார். கேட்போமா? ஆண்டவரே தார ஆண்டவரே, நான் கிருபை இழந்து போயிடக்கூடாதுப்பா, ஊழியத்தை இழந்து நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை இழந்து போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே நான் செஞ்சிருக்கிற இந்த செய்கைகளை நான் இழந்து போயிடக்கூடாதுப்பா. உமக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் தயாராக இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட வல்லமையினால், அப்படிப்பட்ட உம்முடைய அபிஷேகத்தால், அப்படிப்பட்ட பாரத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்போம். ஆண்டவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறாரு. நம்ம இன்னும் அதிகமாய் இன்னும் பெரிய காரியங்களை, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்ம பலப்படுத்துவாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருசாக கேட்கணும், அதே போல் பெருசாக அவருக்கு செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்காக இன்னும் நாங்கள் பெரிதான காரியங்களை செய்யணும்ப்பா. இன்னும் நெடுதூரம் போகணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை, வளமையுள்ள வார்த்தையை நாங்கள் பிரசங்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நான் ஆண்டவரே இந்த வேலையில் கூட யாரெல்லாம் ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, நான் இன்னும் போகணும், இன்னும் பூமியின் கடையாந்திரம் போகணும்னு சொல்லி யாரெல்லாம் உமக்காக வைராக்கியமா ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே தன்னையே கொடுத்துருக்குறாங்களோ ஆண்டவரே அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க, இன்னும் தைரியப்படுத்துங்க. உம்முடைய பாரத்தினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. உமக்காக இன்னும் ஓடுகிற மான்களை தந்து ஆண்டவரே தேசமெங்கும் போய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவரே அவங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்படி மூடி மறைத்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்ய அவங்களை எழுப்பி எழுங்கப்பா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவர் ஒவ்வொரு மேலும் அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவர் இதை ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா. உம்முடைய ஆண்டவரே பாரம் இறங்கட்டும்ப்பா, உமக்குள்ளாய் பாரம் இறங்கட்டும்ப்பா. உமக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே ஒரு திட்டத்தை அவங்களுக்குள்ள தருவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல பலன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.